Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. கரூர் அருகே முன்விரோதம் காரணமாக பேரனுடன் சேர்ந்து மகனை மரத்தில் கட்டி வைத்து அடித்து கொலை செய்த முதியவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கரூர் மாவட்டம் வெள்ளியணையை அடுத்த ஜெகதாபியைச் சேர்ந்தவர் மனோகரன் ஓட்டுநராக வேலை பார்த்து வந்துள்ளார். இவருக்கு திருமணமாகி சுதா என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். மனோகரன் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக போதை பழக்கத்தில் இருந்து மீள்வதற்கான சிகிச்சை பெற்றுள்ளார். இதற்காக சேலத்தில் தங்கி மருத்துவம் பெற்றுள்ளார். அப்போது வீட்டில் மனைவி சுதா மற்றும் குழந்தைகள் மட்டும் இருந்துள்ளனர். இந்த சமயத்தில் மனோகரன் வீட்டிற்கு நேரெதிரே அவருடைய தந்தை மாணிக்கம் புதியதாக வீடு கட்டும் பணியை தொடங்கியுள்ளார். இதனை மனோகரனின் மனைவி சுதா தடுத்து தனது கணவர் வந்த பின்பு கேட்டுவிட்டு வீடு கட்டும் பணியை தொடங்குங்கள் என்று கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மாணிக்கம் மது போதையில் மருமகள் சுதாவை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. சிகிச்சை முடித்து வீட்டிற்கு வந்த தனது கணவர் மனோகரனிடம் சுதா மாமனார் திட்டியது குறித்து கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மனோகரன் தனது தந்தை மாணிக்கத்திடம் சண்டை போட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மாணிக்கம் தனது மகள் வழி பேரன் மணிராஜை வரவழைத்துள்ளார். பின்னர் இருவரும் மனோகரனை அங்குள்ள மரத்தில் கட்டி வைத்து கம்பால் பலமாக தாக்கியுள்ளனர். இதில் மனோகரன் இறந்துவிட்டதாக கூறப்படுகிறது. மனோகரனின் மனைவி சுதாவை மிரட்டி சாலை விபத்தில் மனோகரன் இறந்து கிடந்ததாக கூறி உறவினர்களுடன் சேர்ந்து உடலை சுடுகாட்டுக்கு தூக்கிச் சென்று எரித்து விட்டனர். ஆனாலும் மனைவி சுதா வெள்ளியணை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாணிக்கம் மற்றும் மணிராஜை கைது செய்து கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.